கடனை ஏன் இஸ்லாம் ஆகமாக்கி இருக்கிறது? இஸ்லாத்துடைய பார்வையில மற்றவங்கள்ட்ட கை நீட்டப்படாது. ரெஸ்பெக்டான மார்க்கம் இஸ்லாம். ஒத்தொட்ட பேச கை நீட்டக்கூடாது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, மன் ஸஅலன் நாஸ அம்வாலஹும் தகஸ்ஸுரா ஃபஇன்னமா யஸ்அலு ஜம்ரா. எந்த மனுஷன் மற்றவங்கள்ட்ட இருக்கிறத அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி கை நீட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, நிச்சயமாக இவர் கேட்கிறது செல்வத்தை அல்ல, பணத்தை அல்ல, இவர் கேட்கிறது நரக நெருப்புன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த நரக நெருப்ப கேட்கிறவங்க விரும்பினா நெருப்ப கூட கேட்டுக்கோங்க, விரும்பினா நெருப்ப குறைய கேட்டுக்கொண்டாங்க. அதாவது ஒரு மனுஷன் ஒரு இக்கட்டான நிலைமையில இன்னொருத்தனுக்கு கடன் கை நீட்டுறது வேற. அப்படி இல்லாம தக்கத்துறன் என்று சொன்னால் இருக்கிறத விட மேல, இப்ப நான் சொன்ன மாதிரி இருக்கிறத விட மேல் மிச்சமாக மற்றவன்கிட்ட யார் கை நீட்டுறானோ இவன் கை நீட்டி கேட்கறது நெருப்பாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல சொன்னாங்க, மா யஸாலு ரஜுல் யஸ்அலு الناس حتى يأتي يوم القيامة وليس في وجهه مزاتullah. எந்த மனுஷன் உலகத்துல மற்றவங்கள்ட்ட கை நீட்டி கொண்டிருக்கிறானோ இவன் கியாமத்து நாள்ல முகத்துல சதை இல்லாம வருவான் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கியாமத்து நாள்ல கோடான கோடி மக்களுக்கு முன்னால ஒரு கூட்டம் மட்டும் மூஞ்சில சதை இல்லாம இருக்குவான். இவன் யாரு? மற்றவங்கள்ட்ட கை நீட்டி போனவன். இஸ்லாம் சொல்லுது மற்றவங்கள்ட்ட கை நீட்டாத. பணக்காரனுக்கு சொல்லுது, நீங்க உலகத்துல வெறும் கையோட தான் வந்தீங்க, நாங்க தந்திருக்கிறோம், நாங்க தந்தத்திலிருந்து கொடுங்கன்றது இஸ்லாம். பணக்காரனுக்கு சொல்லுது நீ கொடு என்று, ஏழைக்கு சொல்லுது நீ கேட்காத என்று. சுப்ஹானல்லாஹ். பணக்காரனுக்கு நீங்க கொடுங்கடா, ஏழைக்கு என்ன சொல்லணும்? நீங்க போயிட்டு பணக்காரன்ட்ட கேளுங்கன்னு தானே சொல்லணும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்றான் பணக்காரனுக்கு நீங்க கொடுங்க. ஏழைகளுக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கேட்கவானம், கை நீட்டவானம், மற்றவங்கள்ட்ட கை நீட்டவானம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா நாயகியிட கணவன், கடைசி புள்ள ஃபாத்திமா நாயகி தங்கச்சி. சரி, தங்கச்சியிட வீட்டுல 3 நாள் சாப்பாடு இல்லை, ஒரு சொட்டு தண்ணி மட்டும்தான். 3 நாள் பசியில மச்சான் வாராரு, மருமான் வாராரு, ரசூலுல்லாஹ் கிட்ட மாமா கிட்ட வாராரு, நபியே நாயகமே, என் மனைவி, அதாவது உங்களோட கடைசி புள்ள வறுமையில கஷ்டப்படுறோம் நாங்க. ஏண்ட மனைவி, அதாவது உங்களோட கடைசி புள்ளையிட தோல்ல தண்ணி பேக் சுமந்த மாக்கு அப்படியே பதிஞ்சிருக்குது, கையில கரக்கட்ட வந்திருக்குது, ஏதாவது உதவி செய்ய மாமான்னு வாராரு. இவளுக்கும் கடைசி புள்ளதான் இது. அங்க 2வது புள்ள எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா? ரசூலுல்லாஹ் மிம்பர்ல கேக்குறாங்க, மதீனா வாசிகளுக்கு ஒரு கிணறு தேவைப்படுது எக்ஸ்ட்ரா, இன்னொரு கிணறு ஒன்று இருக்காம அதை விற்க போட்டிருக்கிறான், யாரு வாங்கி கொடுக்குற? உடனே தாத்தோட மாப்பிள்ள எழும்புறாரு, யார சொல்லலாம், நான் வாங்கி போட்டுறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. தங்கச்சிட மாப்பிள்ள அலி ரலியல்லாஹு தஆலா. தாத்தோட மாப்பிள்ள உஸ்மானுல் கனி, செல்வந்தர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சகலபடி. இப்ப தங்கச்சி வருது, ரசூலுல்லாஹ்வோட சின்ன மகள் வாரா, யா ரசூலுல்லாஹ், பாப்பா சரியான கஷ்டமா இருக்குது, பாப்பா என்ன சொல்லிக்கணும்? அப்படியாம்மா, தாத்தா கிட்ட பேட்டு கேட்டுக்கோ, செல்லத்தானே அப்படித்தானே. தாத்தாக்கு என்ன சொல்லணும்?
மருமான கூப்பிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மருமான் சின்ன மருமானுக்கு ஏதாவது கொடுத்துருங்களேடா வானம் விடுவாங்களா? ஊருக்கே கிணறு வாங்கி போட்டவங்க, யுத்தத்துக்கு அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிற மதீனால பெரிய பணக்காரன், மதீனால பெரிய பணக்காரன் மூத்த மருமகன். ஒரு கிழமை தின்ன வழி இல்ல கடைசி மருமகன். தாத்தாட நிலைமை அப்படி, தங்கச்சியோட நிலைமை அப்படி. ரசூலுல்லாஹ் சொல்லல தாத்தாக்கு நீங்க தங்கச்சிக்கு கொடுங்கன்னு சொல்லவும் இல்ல, தங்கச்சிக்கு சொல்லல தாத்தா கிட்ட பேத்துக்க இல்லைங்கன்னு சொல்லவும் இல்ல. தங்கச்சி வாரா, யார சொல்லலாம் சரியான கஷ்டமாக்கி, யார சொல்லலாம் வாப்பட்ட. அப்படியா மகளே, அப்படியா? தூங்குற நேரம் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 தூங்கிட்டு நீங்க ஓதிட்டு தூங்குங்க. 2 வேலைக்காரி வைக்கிறத விட உங்கள உடம்புக்கு ராஹத்தாயிக்கிட்டாங்க. சுபஹானல்லாஹ். டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. ரசூலுல்லாஹ் பழக்கினாங்க, தாத்தா தங்கச்சா இருந்தாலும் பேத்து கை நீட்டாத. இல்லாதவங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உள்ளவங்க கொடுங்க, அது வேற. இதுதான் இஸ்லாம். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்படி என்றா திடீரென்று ஒரு தேவைப்பட்ட என்ன செய்யற? உதாரணத்துக்கு ஜும்மா முடிச்சுட்டு இப்ப நாங்க வீட்டுக்கு போறோம், திடீரென்று பார்த்தா மேடம் தாரா ரெட் பில் வந்தப்பா, இப்பதான் 300 ரூபாய்க்கு ரெட் பில் வருது, ரெட் பில் வந்தப்பா. ரெட் பில்லா? அடே போன மாசம் நான் கரண்ட் பில் கெட்ட மறந்துட்டேனே, பாக்கெட்ல தள்ளி இல்ல. சரி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கிழமை தான் கடைக்கு போகணும். இப்ப என்ன செய்யற? 2000 ரூபாய் வந்திருக்குது. அல்லாஹ் யார்கிட்டையும் கேட்காம ஈக்க சொன்னான்னு சும்மா வீட்டுல உட்காந்து கரண்ட வெட்டிட்டு போயிடுவான். அப்படிதானே? இப்ப என்ன செய்யற? சொல்யூஷன் சொல்லுது இஸ்லாம். மத்தவங்க பேர்த்து கை நீட்டாம, நான் உங்களுக்கு இத்தனாம் தேதி தாரன், எனக்கு ஒரு 2000 ரூபாய் தாங்க, உங்களுக்கு தாரன் சொல்லி கௌரவமா ரெஸ்பெக்டா கேளுங்க. தந்ததுதான் கடன். ரெஸ்பெக்டா கேளுங்க. வீட்டுக்கு போறோம், பிள்ளைக்கு சோமில்ல, மருந்து எடுக்க போனா டாக்டர் சொல்றாரு எக்ஸ்ரே அதேடு இதேடு பெரிய லிஸ்ட தாரா, பார்த்தா 10,000 வர மாதிரி இருக்குது. இப்ப அப்படித்தானே, தும்மல் போனாலும் டாக்டர் தார லிஸ்ட், கேன்சருக்கு லிஸ்ட் தான் தார, 10,000 போற மாதிரி இருக்குது. இப்ப என்ன செய்யற? திடீர்னு எங்க போவோம்? உள்ளவனுக்கு சரி, டக்குனு இன்னொருத்த பிள்ளைக்கு சோமில்லப்பா, மருந்து எடுக்க வந்தா கொஞ்சம் கணக்கு கூட வர மாதிரி, மதன் எவ்வளவு சரி இந்த தாவை இத்தனாம் தேதி தாரன் என்று கௌரவமா வாங்குறதுக்கு வைக்கப்பட்டது தான் கடன். நல்லா விளங்குங்க. ஜஸ்ட் எமர்ஜென்சி ஆக்சிடென்ட். நான் வலிமையாக சொல்லக்கூடிய உதாரணம் தான், பஸ்ல பின் சைட்ல ஒரு கதவு வச்சிருப்பான், இல்லாட்டி டிரைவர் சைட்ல ஒரு கதவு வச்சிருப்பான். கொந்தா அந்த கதவை திறந்து கொண்டு நகிண்ட குழம்பு கத்துறல்ல, இறங்க கொள்ள அரை பிடிப்பாத்த துறைக்கு பயந்துட்டு காட்டுறல. அது எமர்ஜென்சி ஆக்சிடென்ட். அது பஸ் கதவை துறக்கலாம பேசி கிருவி ஒன்று ஆவினா அவசரத்துக்கு திறந்து கொண்டு பாய வளமையா ஏறி இறங்க இல்ல. பிளைட்ல ஏறினா பாருங்க, ஏன் கொண்டு இந்த பேராசூட்டை உடுக்கிற முறைய சொல்லி காட்டுவான். என்ன அர்த்தம்? மேல போனது வெடிக்கும் எல்லாம் பாய் என்ற அர்த்தமா? இல்ல, முழு உலகத்திலேயும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளைட் தான் அப்படி ஆகும், அது ஷுவர் இல்ல. என்றாலும் இன் கேஸ் சில நேரம் அப்படி ஒன்று நடந்தால் இதை பாவிச்சுக்கோங்க, அவசரத்துக்கு பாவிச்சுக்கோங்க என்று தான் காட்டுறேன். இதே மாதிரி அவசரத்துக்கு கேட்டுக்கோங்க சொன்னதுதான் கடன். நாங்க இன்றைக்கு எமர்ஜென்சி ஆக்சிடென்டால பஸ்ஸில் ஏறுற மாதிரி வேலை செஞ்சு வாய திறந்தாவே கடன் தான். எவ்வளவு மச்சான் 500 ரூபா நீந்தா தாவே தாரன், அவட்ட மச்சான் 1000 நீந்தா தாவே, அச்சா 400 ரூபா நீந்தா தாவே, மச்சான் 2000 நீந்தா தாவே. அதுக்கப்புறம் மச்சானுக்கு எவ்வளவு எடுத்தேன்டே யாது இல்ல, நான் உங்களுக்கு எவ்வளவு தரைக்கு 500 ரூபாவா 200 ரூபாவா யாது இல்லை என்று சொல்றோமா இல்லையா? எடுத்த கடன் யாது இல்ல, தந்தவனுக்கு பிரச்சனை இல்ல, எடுத்தவன் நிலைமை பயங்கரமா இருக்கு.